அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை அன்று இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள், 7 தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அட்சய திருதியை அப்படின்னா தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்கினா பல மடங்கு பெருகும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அடம் பிடிச்சி கடன் வாங்கி நகை வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த தங்கத்தை விட உயர்ந்த பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட சில பொருட்களை வாங்குங்க அப்படின்னு தனியாக நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நம்ம தானம் செய்வதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவதை விட தானம் செய்வது மிக மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும். பொதுவாக தானம் தர்மம் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதிலேயும் இந்த அட்சய திருதியை அன்று நம்ம இந்த ஒரு பொருளை நம்ம தானம் செய்யும்போது நம்ம 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். பொதுவாக இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இன்று மதியம் 1:33 நம்மளுக்கு அட்சய திருதியை ஆரம்பித்து நாளை திங்கட்கிழமை காலையில் 11:12 வரைக்கும் இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் இந்த அட்சய திருதியில் என்ன வேணாலும் வாங்கலாம். சில முக்கியமான பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னு நான் தனியாக பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த அட்சய திருதியை அன்று வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க, இப்போ உதாரணத்திற்கு ஒரு சின்ன பொட்டிக் மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இல்லை சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சிறு தொழில் நீங்கள் செய்தாலுமே கூட அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த நாளில், இந்த அட்சய திருதியை நாளில் சிறு தொழில் ஏதாவது பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம். பெருசாகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களும் சரி, தாராளமாக செய்யுங்க. இதில் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள், அதாவது டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது மாதிரி விலை உயர்ந்த வீட்டிற்கு தேவையான பொருட்களை இந்த நாளில் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். வீட்டில் செல்வ செழிப்பை அது மென்மேலும் ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வாகனங்கள் இந்த நாளில் வாங்குவதும் ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த அட்சய திருதி அன்று உங்களுக்கு என்னென்ன வாங்குவதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்குதோ அது அனைத்தையும் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த அட்சய திருதியில் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நான் வாங்கணும்னு சொல்லலைங்க. ஏதாவது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஒரு 2 வீலர் வாங்கலான்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. அதை இந்த நாளில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதனால் கஷ்டப்பட்டு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருப்பினும் கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கலாம். அடுத்தது, அட்சய திருதி அன்று நம்ம எப்படி வீடுகளில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்தை நல்லா முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தாமரை பூக்கள், அதுலேயும் வெண் தாமரை வைப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். இல்லை அதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ நல்ல வாசனை அதிகரிக்கக்கூடிய மலர்களை கொண்டு நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. சில்லறை நாணயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குங்கும அர்ச்சனை செய்வதும் ரொம்பவே சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அச்சதை இருக்கும் இல்லையா, நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்லேயேவும். அச்சதையிலால் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. நீங்கள் அதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் முன்னமே எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன பொருட்களை வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஒரு வெத்தலை பாக்கு, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம், அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் அல்லது தங்க பொருட்களை அதற்கு மேலே வைங்க. வச்சுட்டு நீங்கள் தூப ஆராதனை எல்லாம் காட்டி அன்றைய தினம் கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அன்னைக்கு தான் கனகதாரா சோஸ்திரம் உருவான நாள்.
அதனால் இந்த அட்சய திதி அன்று கனகதாரா சோஸ்திரம் வீட்டில் பாராயணம் பண்ணுங்கள். படிக்க முடியாதுமா எங்களால் அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம் போட்டுவிட்டு அதை கேளுங்க. அது ரொம்ப 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 சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மென்மேலும் செல்வ செழிப்பை வந்து அது ஏற்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அட்சய திருதியை நாளில் தானம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன பொருளை நம்ம தானம் செய்யணும் அப்படின்னா, தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கோங்க. வீட்டிலே நீங்கள் தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் அம்பாள் கோயில் ஏதாவது இருக்குது, எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி, அது மாரியம்மன் கோவிலாக இருக்கலாம், காளியம்மன் கோவிலாக இருக்கலாம், எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் நீங்கள் அந்த தயிர் சாதத்தை அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த நெய்வேத்தியத்தை அவர் சுவாமிக்கு படைச்சிட்டு பிரசாதத்தை உங்கள்கிட்ட கொடுப்பாரு. நீங்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உணவு இல்லாதவர்களுக்கும் அங்கே வந்து நீங்கள் இந்த தயிர் சாதத்தை வந்து தானம் பண்ணுங்கள். அப்போ இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு முன்ஜென்ம வினைகளை தீர்க்கும் இந்த தயிர் சாதம். அப்போ நம்மளுடைய முன்ஜென்ம வினைகளும் முன்ஜென்ம பாவங்களும் நம்மளுக்கு நீங்கிட்டாலே இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவாவது கஷ்டப்பட்டுருக்குறோம், இல்லை ரொம்ப வந்து துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம், இதில் தங்கம் பொருள் இதெல்லாம் நாங்கள் எங்கம்மா கனவுல தான் நினைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் மனசில் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. இந்த நிலைமை மாறி நீங்களும் ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அட்சய திதி அன்று செய்யுங்க. நீங்கள் இதை வந்து இன்றைக்கும் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மதியம் நம்மளுக்கு 1:33 ஆரம்பிச்சிடுது. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேல் ஒரு 2 மணியிலேருந்து நாளைக்கு 11:30 வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதில் ஏதாவது தயிர் சாதம் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகளில் செய்யக்கூடியது தான். அதனால் கட்டாயம் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது இந்த தயிர் சாதத்தை வாங்கி கொடுங்க. மென்மேலும் ரொம்ப 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 சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது 7 ஜென்ம தலைமுறைக்கும் உங்களுடைய இந்த தானம் வந்து புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் கண்டிப்பாக இது உங்களோட மட்டும் இல்லை, இதற்கடுத்து வரக்கூடிய உங்களுடைய தலைமுறைக்கும் இந்த புண்ணியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதனால் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இல்லாதவர்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறவங்களுக்கு செருப்பு அதை வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள். குடை, அந்த குடையும் நீங்கள் தானம் பண்ணலாம். கண்டிப்பாக தயிர் சாதம் செய்யணும். அதற்கு மேற்கொண்டு இன்னும் நாங்கள் நல்லா பண்ணணும்னு இருக்கிறோங்க, எங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா, ஏதாவது பக்கத்தில் ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு அந்த காலணிகளும் குடைகளும் தானம் செய்யுங்க. படிப்பதற்கு தேவையான புத்தகமாக இருக்கலாம், பேனா, பென்சில், இப்படி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தானம் செய்யுங்க. மென்மேலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை அது ஏற்படுத்தும். கட்டாயம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு 7 தலைமுறைக்கும் இந்த புண்ணியத்தை கொண்டு போய் சேர்க்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.